இது நைட்டுக்கு மிச்சம் வச்சுருக்கோம். 400 கிராம் அரிசி, 1/2 கிலோ சிக்கன். இப்போ இன்னும் நல்லா இதுவாக இருக்குது சாதம். பாஸ்மதி ரைஸ் தான் இது. கொத்தமல்லி, புதினா, முதல்ல பிரியாணிக்கு சிக்கனை இது 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தயிர் ஒரு 1/2 கப்பு ஊற்றிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். பிரியாணி மசாலா, இதுலேயே கொஞ்சமாக சால்ட்டு, ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் போடணுன்றதுனால நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். ஃப்ரிட்ஜ் இருந்தால் 1/2 மணி நேரம் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் செய்யலாம். ஃப்ரிட்ஜெலாம் இல்லாததுனால ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இந்த கிளாஸில் 2 டம்ளர் அரிசி போடலான்னு இருக்கு. இப்போ இதையும் ஊற வச்சுக்கலாம் ஒரு 10 நிமிஷம். எண்ணெய் கோல்டு வின்னர் தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா கலக்காய் எண்ணெய்னா ஸ்மெல் வரும். நெய் ஒரு ஸ்பூன் இருக்கும். இப்போ பட்டை ஒரு 2 பட்டை போடுறேன். இது லவங்கம் எண்ணெயில் வெடிக்கும். ஏலக்காய் ஒரு 7-8 போடுறேன். ஏன்னா ஏலக்காய் ஃப்ளேவர் நல்லா இருக்குன்றதுனால டீயை ஸ்லோ பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் தோல் எடுத்தது. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கிடுவோம். தக்காளியை போட்டுருவோம். தக்காளியும் நல்லா பேஸ்ட்டாக ஆகட்டும். ஸ்லோவாக வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கணும். தக்காளி நல்லா குழஞ்சிடுச்சு. தீ ஸ்லோவாக வச்சிங்கன்னா மேலே மூடி வைக்கலாம். தீ அதிகமாக வச்சுட்டு மேலே மூடக்கூடாது. நல்லா 4-5 வாட்டி வதக்கி விடணும். இப்போது இந்த சிக்கன் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். கோவா வச்சு இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நல்லா தெரியும். சிக்கன் நல்லா வெந்து அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இருக்குது. குறைஞ்சது 10 நிமிஷத்துக்கு மேலே தான் வச்சேன். இடையில பாருங்கள், அடிக்கடி பிடிக்குதா என்னன்னு கலரி விடுங்க. இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். எப்படியும் இந்த பிரியாணி செய்ய 1 hour ஆகும் போல. தண்ணி 4 கிளாஸ் அளந்து ஊற்றியிருக்கேன். ஏன்னா நாம் தம் கட்ட குக்கரில் வச்சு விசில் வைக்க போகிறதில்ல, வேகணும் நல்லா. கொத்தமல்லி, புதினா, சால்ட்டு
சால்ட் வந்து கொஞ்சம் தண்ணியில் பார்த்தம்போது தூக்கலாக இருக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் தீ வந்து வேகமாகவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். தீ வேகமாக வச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே 1/4 மணி நேரம் தீ ஸ்லோ பண்ணி வச்சேன். அடி பிடிக்காத அளவு பார்த்துக்கணும். இன்னும் கூட ஒரு குறைஞ்சது 10 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா தண்ணி ஒரு கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் ஊற்றிருந்தா சீக்கிரம் ஆகிருக்கும். ஆனால் அரிசி கொஞ்சம் நல்லா தரமான அரிசி வேகணுன்றதுனால நான் 2 கிளாஸ் ஊற்றினேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவாக வச்சா சரியாக போடும். இப்போ ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வைப்போம். உண்மையாகவே நல்ல டேஸ்ட்.